மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் இந்த காணொலியில் விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவி நிலை 2ற்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. இந்த காணொலியில் அந்த போட்டி பரீட்சை தொடர்பான விவரங்களும் இந்த விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவி நிலை 2 தொடர்பான விவரங்களும் இந்த காணொலி முழுமையாக இடம்பெற இருக்கிறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பார்ப்பதோடு இந்த பரீட்சைக்காக தயாராக இருக்கின்ற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து அவர்களும் இந்த போட்டி பரீட்சைக்கு தயாராகுவதற்கு உதவி செய்யுங்கள். வாங்க விடயத்துக்குள்ள போகலாம். இந்த பதவியை பொறுத்தவரையில் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் தரம் 2 நிலைக்கான பதவிக்காக இந்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. இதுக்காக விண்ணப்பிப்பதற்கு இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு துறை சார்ந்த பட்டம் ஒன்று இருந்தால் அப்ளை பண்ண முடியும். நாங்கள் இந்த பதவிக்காக வயதெல்லை பொறுத்தவரையில் குறைந்த வயது 21 வயது இருக்க வேண்டும். அதே நேரம் 1991ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 8ஆம் தேதிக்கு முன்னர் பிறந்தவர்கள் இந்த பரீட்சைக்காக விண்ணப்பிக்க முடியும். சம்பள அளவு திட்டத்தை பொறுத்தவரையில் அடிப்படை பேசிக் சேலரி 58,660 ரூபாய் தொடக்கம் எங்களுக்கு படிநிலைகள் ஏனைய கொடுப்பனவுகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1,10,570 ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கக்கூடியதாக இந்த பதவி நிலை இருக்கும். இதுக்கான பரீட்சை முறைகள் சம்பந்தமாக முழுமையான விவரங்கள் காணொலியில் தரப்படுகிறது. அதை நீங்கள் அந்த செக்ஷனில் முழுமையாக பார்க்கலாம். விண்ணப்பிக்கிற முறையை பொறுத்தவரையில் இணைய வழி மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். 600 ரூபாய் பரீட்சை கட்டணமாக கட்டி பரீட்சையுடைய திகதிகள் சம்பந்தமாக விண்ணப்ப முடிவு திகதி ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். அதன் பிறகு பரீட்சை 2026 செப்டம்பர் மாதம் இந்த பரீட்சை இடம்பெறும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் வர்த்தமானியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பரீட்சை தொடர்பான வர்த்தமானியும் அந்த வர்த்தமானியில் உள்ள தகவல்களையும் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதாவது கமத்தொழில் கால்நடை வளங்கள் மற்றும் காணி நீர்ப்பாசன அமைச்சினூடாக இந்த பதவிக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. இந்த பதவியுடைய தரம் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போன்று தரம் 2. இந்த பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கு நாங்கள் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்துடைய இணையதள முகவரிக்குள் நுழைந்து அங்கு நாங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ் போன்ற அந்த பகுதிக்குள் நுழைந்து நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பதாக இந்த கெசட்டிலே வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பரீட்சைக்காக விண்ணப்பிக்கின்ற இறுதி திகதி ஜூன் மாதம் 8ஆம் தேதியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வர்த்தமானி அறிவித்தலில். இந்த போட்டி பரீட்சைக்காக இந்த பதவிக்காக அரசு மற்றும் மாகாண அரசு சேவையில் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்களும் உங்களுடைய நிறுவன தலைவர்களூடாக விண்ணப்பிக்க முடியும் என்கிற ஒரு விஷயமும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோல தாமதமாகின்ற விண்ணப்பங்களுக்கு விண்ணப்பதாரிகளை முழுமையான பொறுப்பு ஏற்க வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பரீட்சைக்காக விண்ணப்பிக்கின்ற மாவட்டங்கள் தொடர்பான ஒரு அறிவுறுத்தலும் தரப்பட்டிருக்கிறது. 2 மாவட்டங்கள் எங்களுக்கு தெரிவு செய்ய முடியும். உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் வசிக்கிற ஒருவராக இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தை அவருடைய முதலாவது தேர்வாகவும், 2வது தேர்வாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் போதிய பரீட்சார்த்திகள் இல்லை என்றால் அதற்கு அடுத்ததாக அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் அந்த பரீட்சை நடைபெறும். பரீட்சை நிலையங்களுக்கான அறிவித்தல் தான் அது. அப்போ நாங்கள் அதை தெரிவு செய்கிற நேரம் ஒன்று எங்களுக்கு மிக அண்மையில் முதலாவது நாங்கள் வசிக்கிற மாவட்டம் எதுங்கிறத தெரிவு செய்யணும். நிறைய பேருக்கு இந்த குழப்பம் வாரது. இதில் சிறிய சிறிய தவறுகள் கூட நாங்கள் விட்டுடலாம். அதாவது இந்த விண்ணப்பிக்கிற நேரம் மாவட்டம்ங்கிறது நாங்கள் முதல்ல வசிக்கிற மாவட்டத்துக்கு நாங்கள் விண்ணப்பிக்கணும். அடுத்ததாக எங்களோட பிரயாண தூரம் மிக அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை தெரிவு செய்யணும். இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் வசிக்கிற பரீட்சார்த்திகளாக இருந்தால் அண்மையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான ஒன்று திருகோணமலை மாவட்டம் அல்லது அம்பாறை மாவட்டம், 2ல் ஏதாவது ஒரு மாவட்டத்தை தேர்வு செய்வது மிக சிறந்தது. திருகோணமலை மாவட்டத்தை தேர்வு செய்வது. அதுபோல அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரீட்சார்த்திகளாக இருந்தால் அண்மையில் இருக்கக்கூடிய மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை தேர்வு செய்தால் அவங்களுக்கு கல்முனையிலிருந்து மிக அண்மையில் இருக்கக்கூடிய மாவட்டமாக மட்டக்களப்பு, அதில் காத்தாங்குடி வரைக்கும் அவங்களுக்கான சென்டர் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே அதையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்க முடியும். அடுத்து மிக முக்கியமான விடயம், நாங்கள் எங்களுடைய தகவல்கள் எல்லாம் பூர்ணப்படுத்திய பிறகு
எங்களுடைய கையடக்க தொலைபேசி இலக்கத்திற்கு அல்லது நாங்கள் கொடுக்குற இமெயிலுக்கு ஒரு இலக்கம் வரும். அந்த இறுதி இலக்கத்தை வச்சு தான் எங்களோட விண்ணப்பத்தை நாங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி ஆப்ஷன். இப்போ இதில் வந்து நாங்கள் ஸ்டார்ட்லேயே எங்களோட இமெயிலை கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து எங்களோட ஐடென்டி கார்டு நம்பர் கொடுத்து நாங்கள் என்ன செய்வோம், இந்த விண்ணப்பத்தை பூர்ணப்படுத்த ஆரம்பிப்போம். சில வேளைகளில் எங்களோட ஐடென்டி கார்டு நம்பர்கள் ஸ்டார்ட்டில் நாங்கள் சரியாக கொடுப்போம், அல்லது பிழையா கொடுத்தாலும் இறுதியில் எங்களுக்கு ஒரு இமெயில் அல்லது எஸ்எம்எஸ்ல ஒரு கோட் வரும். அந்த கோடை வச்சு தான் பே பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ண போகிறோம். அதில் நாங்கள் கொடுக்குற எங்களுடைய பெயர், அதுபோல் எங்களுடைய அடையாள அட்டை இலக்கம், அதில் ஏதாவது பிழையாக நீங்கள் ஃபைனலாக கொடுத்தீங்கன்னா இங்கே சொல்லப்படுறது, விண்ணப்பத்தின் அச்சுப்பிரதியை பெற்றுக்கொண்ட பின்னர் அதில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு திருத்தமும் செல்லுபடியாகும் திருத்தமாக கருதப்பட மாட்டாது. பூரணமற்ற விண்ணப்பங்கள் எவ்வித அறிவித்தலும் இன்று நிராகரிக்கப்படும் என்கிற ஒரு விஷயம் சொல்லப்படும். இது நடந்திருக்குது சிலருக்கு. என்னன்னு சொன்ன, ஸ்டார்ட்ல நாங்கள் எங்களுடைய அடையாள அட்டை இலக்கத்தை தவறாக கொடுத்திருப்போம், அதை கவனிக்காமல் விட்டிருப்போம். ஃபைனலாக வந்து அது சப்மிட் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அந்த ஆப்ஷன் வார நேரமும் ஐடென்டி நாங்கள் எதை கொடுத்தோமோ அதே ஐடென்டி நம்பர் எங்களுக்கு காட்டும். அப்போது நாங்கள் அதை சரியாக பார்க்காம சப்மிட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரி இருந்தால் திரும்ப நாங்கள் என்ன திருத்தம் செஞ்சாலும் எங்களோட அடையாள அட்டையில் திருத்தம் வராது. எங்களோட பேர்கள், அட்ரஸுகள் அதுகளில் வேண்டாம் நாங்கள் திருத்தம் செஞ்சு கொள்ளலாம். ஆனால் சப்மிட் பண்ணி பிரிண்ட் எடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு எந்தவித மாற்றமும் வராது. அதனால நிறைய பேர் சிரமப்பட்டிருக்கிறாங்க. இந்த முறை இடம்பெற்ற சில பரீட்சைகளில் கூட என்ன பரீட்சைக்கு போட்டோம்ங்கிறதுல கூட கன்ஃபியூஷன் ஆகி சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால விண்ணப்ப நிரப்புற நேரம் அதில் தரப்படக்கூடிய எல்லா அறிவுறுத்தல்களையும் கவனமாக பின்பற்றி ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் பார்த்துட்டு கடைசியாக உங்களோட தரவுகள் எல்லாம் காட்டப்படும். அதில் ஒரு முறை சரி பார்த்துட்டு அது சரியா இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த விண்ணப்பத்தை பூர்ணப்படுத்துங்க. இல்லைண்டா திரும்ப புதியதாக ஒரு விண்ணப்பம் போட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும்ங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது சேவையுடைய நிபந்தனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வந்து ஒரு நிரந்தர பதவி. ஓய்வூதிய முறை வந்து எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் தீர்மானம் எல்லாத்துக்கும் நாங்கள் உட்பட வேணுமெங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இதில் அரசு சேவை நியமனங்கள் வழங்குற போது அதில் உள்ள நிதி கொள்கைகள், ஒழுங்கு விதிகள் எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் கட்டுப்படணுங்கிற ஒரு தகவலும் இந்த வர்த்தமானியில் அடுத்த விடயமாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த பதவிக்காக விண்ணப்பிப்பதற்கான பொதுவான சில தகமைகள் சொல்லப்படுகிறது. அது எல்லா பரீட்சைகளும் சொல்லப்படுகிற போன்று இலங்கை பிரஜை, நன்னடத்தை உள்ளவர், எல்லா இடத்தையும் வேலை செய்யக்கூடிய ஒருவர் அறிக்கணும்ங்கிறது விஷயம் சொல்லப்படுறதோட வயசு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக குறைந்த வயது எங்களுக்கு 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 8ஆம் தேதி அன்று பிறந்தவராக இருக்கணும், அல்லது அதற்கு முன்னர் பிறந்தவராக இருக்க வேண்டும். அதாவது 2005 6ஆம் மாதம் 7ஆம் தேதி பிறந்தா கூட ஓகே, 8ஆம் தேதி பிறந்தாலும் ஓகே, 9ஆம் தேதி பிறந்தாலும் இந்த போட்டிக்காக இந்த பரீட்சைக்காக விண்ணப்பிக்க முடியாது, அது நிராகரிக்கப்படும். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் விண்ணப்பிச்சு உங்களுக்கு பரீட்சைக்காக அட்மிஷன் வந்து நீங்கள் பரீட்சை எழுதி பாஸ் ஆகினாலும் இன்டர்வியூ போகிற நேரம் உங்களை தட்டுவாங்க. அதே போல் வயது எல்லை, இறுதி எல்லை வந்து 35 வயசுங்கிற நேரம் 1991ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், விண்ணப்பிக்கலாம். 1991 6ஆம் மாதம் நீங்கள் அதே நேரம் அதற்கு அதிகமாக நாட்களை கொண்டிருந்தா அப்படின்னு சொன்னால் 1991 6ஆம் மாதம் 7ஆம் தேதி நீங்க பிறந்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், 8ஆம் தேதி பிறந்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 1991 6ஆம் மாதம் 9ஆம் தேதி பிறந்தால் நீங்க விண்ணப்பிக்க முடியாது. அது உங்களுக்கு 35 வயசு தாண்டிடும் என்கிற ஒரு விஷயமும் அதுல குறிப்பிடப்படுறத பார்க்கலாம். எனவே வயசு விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு இதுக்காக விண்ணப்பிங்க. பரீட்சை முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து போட்டி பரீட்சை நிபந்தனைகள் வந்து எழுத்து பரீட்சை வந்து 40% புள்ளி பெறணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு சொன்னால் 2 எழுத்து பரீட்சை, அதில் எங்களுக்கு புதறிவு கிடையாது. உண்மையில் இது நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த போட்டி பரீட்சைக்காக விண்ணப்பிக்கிறார்களுக்கு புதறிவு இல்லைங்கிற ஒரு விஷயம், கிரகித்தல் மட்டும்தான். தமிழ் மொழியில நன்றாக வாசிச்சு, நீங்க தமிழ்ல விண்ணப்பிக்கிறவங்களா இருந்தால் தமிழ் மொழியில நன்றாக வாசிச்சு
கிரகிச்சு அதை கருத்துக்கள் எழுதுறது. இப்போ அதில் கேட்கப்படுற வினாக்கள் எப்படி இருக்கும் என்ற ஸ்ட்ரக்சர் ஒன்று நாம் இந்த வீடியோவில் போடுவோம். அதையும் பாருங்கள், தொடர்ந்து வீடியோவில் இருக்குது. நுண்ணறிவு எங்களுக்கு 1.5 மணி நேரமாக வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறதும் ஒரு மேலதிகமான ஒரு சந்தோஷமான ஒரு தகவல். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், சரியான பயிற்சி செஞ்சமாக இருந்தால், தொடர்ந்தேர்ச்சியான பயிற்சி செஞ்சமாக இருந்தால் இந்த போட்டி பரீட்சைக்காக முழுமையாக தயாராகலாம். இன்னும் நாட்கள் இருக்கிறது. இன்றையிலிருந்து நீங்கள் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சாலும் கூட கண்டிப்பாக இந்த பதவியை நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயம், நாங்கள் விண்ணப்பிச்சது பிறகு எங்களுக்கான பரீட்சைக்கான அனுமதி அட்டைக்கான விவரங்கள் எங்களுக்கு குறுந்தகவல் ஊடாக வரும். இனி யாருக்கும் அட்மிஷன் போஸ்ட்டில் வராது. அப்படி வார நேரம் எங்களோட பெயர், எங்களோட முகவரி, எங்களோட அடையாள அட்டையில் ஏதாவது மாற்றம் இருந்தால் பரீட்சைக்கு முன்னராக நாங்கள் என்ன செய்யணும், அதை முறையாக அறிவித்து அதனுடைய மாற்றங்களை செய்து கொள்ள வேணும். அது இல்லாமல் பரீட்சை முடிஞ்சு நேர்முக பரீட்சைக்கு போகிற நேரம் எங்களுக்கான எந்த மாற்றமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிறதையும், திருத்தத்திற்காக விடுவிக்கப்படும் கோரிக்கைகள் கவனத்திற்கு கொள்ளப்பட மாட்டாது என்பதும் வருத்தமான அறிவித்தலில் வந்துட்டதுனால என்ன செய்ய மாட்டாங்க, எங்களுக்கு எக்ஸெப்ஷன் தர மாட்டாங்க. எனவே அந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேணும். நாங்கள் நிரப்பினதில் ஏதாவது பெயர் முகவரி மாற்றம் இருந்தால் கூட இப்பயும் எங்களுக்கு என்ன செய்யலாம், அதை எடிட் பண்ணி கொள்கிற வசதி இருக்குது. அதையும் செஞ்சு கொள்றதுக்காக பாருங்கள். அடுத்த விடயமாக வினாத்தாள் எப்படியான பரீட்சை வரப்போகுதுங்கிறத பார்ப்போம். நாங்கள் இதில் முதலாவது வினாத்தாள் எங்களுக்கு கிரகித்தல். இந்த கிரகித்தலில் வினாத்தாளோட பரீட்சார்த்திகளுக்கு பல சிறிய வாசகங்கள் வழங்கப்பட்டு சில வாசகங்கள் அவற்றின் பொருள் ஒரே வாக்கியத்தில் வெளிப்படுத்தும் வகையில் கொடுக்கப்படும். சில பந்திகளை தந்து இதை ஒரு வார்த்தையில் எப்படி சொல்லலாம் என்ற மாதிரியான கேள்வி கேட்கப்படும். அடுத்தது அடிக்கோடிட்ட சொற்களுக்கு விளக்கம் அளிக்குமாறு கேள்விகள் கேட்கப்படும். மேலும் சில வாசகங்கள் தொடர்பில் பரீட்சார்த்திகளுக்கு மாற்று கூற்றுகள் முன்வைக்கப்படுவதுடன் அவற்றில் ஒன்று அந்த வாசகத்தின் உள்ளடக்கத்திற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். பரீட்சார்த்திகள் அதில் மிகவும் பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். வேறு சில கூற்றுக்கள் தொடர்பில் பரீட்சார்த்திகளுக்கு பல கேள்விகள் முன்வைக்கப்படுவதுடன் அவற்றுக்கு சரியான பதிலை அளித்தல் வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பரீட்சார்த்தி அந்த கூற்றுகளில் பொருளை புரிந்து கொள்ளும் விதத்தை சோதிப்பதற்காக இந்த வினாக்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக இதை நல்லா வாசித்து அதை விளங்கி கிரகிச்சு கொள்ளக்கூடிய மாதிரியான வினாவாக இருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அதை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ளலாம்ங்கிறத நான் இங்கே போட்டிருக்கிறேன். முதலாவது இந்த பகுதி வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை தர்க்க ரீதியாக பகுப்பாய்வு எப்படி செய்கிறீங்கிறதையும் இந்த வினாக்கள் எங்களுக்கு சொல்லும். பந்தியை வாசித்து பகுப்பாய்வு செய்தலை பொறுத்த வரைக்கும் நேரடி வினாக்கள், பந்தியில் உள்ள வெளிப்படையான தகவலை கண்டறிகிற மாதிரி கேள்வி இருக்கும். பந்தியில் கேள்விகள் வரும்போது அதில் வெளிப்படையான என்ன தகவலை சொல்லுதுங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். பந்தியில் நேரடியாக கூறப்படாத ஆனால் மறைமுகமாக உணர்த்தப்படும் கருத்துக்களை கண்டறிகிற மாதிரியான கேள்வி இருக்கும். அடுத்தது மையக்கரு மற்றும் தொனி, பந்தியின் பிரதான நோக்கம், ஆசிரியரின் மனநிலை மற்றும் பந்திக்கான பொருத்தமான தலைப்பை கண்டறிதல் போன்ற விஷயம் இதில் இருக்கும். விமர்சன ரீதியான வாசிப்பு, பந்தியில் உள்ள ஒரு வாதத்தை வலுப்படுத்தும் அல்லது பலவீனப்படுத்தும் கூற்றை கண்டறிதல் போன்ற விஷயங்கள் இதில் வரும். அடுத்து கட்டமைப்பு வினாக்கள், வாக்கியங்களை ஒழுங்குபடுத்துதல், தொடர்பின்றி கலைந்து தரப்பட்ட 5 அல்லது 6 வாக்கியங்களை தர்க்க ரீதியாக வரிசைப்படுத்துறது, பந்தியை நிறைவு செய்தல், பொருந்தாத வாக்கியத்தை நீக்குதல் போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் இந்த கிரகித்தல் பகுதிக்குள்ள உள்ளடங்கும் என்கிறத நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். இது எல்லாத்துக்கும் எங்களோட யூடியூப் சேனலில் பயிற்சி வழங்கப்படும். கட்டாயம் இதுக்கான ஒவ்வொரு விஷயத்துக்கும் வீடியோக்கள் தொடர்ந்து போடப்படும். எனவே கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் இந்த தகவலை எத்தி வைங்க. அடுத்து நுண்ணறிவு வினாத்தாள் எப்படி இருக்குங்கிற விஷயமாக பார்க்கலாம். நாங்கள் அடுத்து மிக முக்கியமான விடயம் நுண்ணறிவு வினாத்தாள் பற்றிய தகவல் இந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரீட்சார்த்தியின் தர்க்க ரீதியிலான சிந்திக்கும் திறன், பகுப்பாய்வு சிந்தனை, தீர்மானம் எடுக்கும் திறன் ஆகியவற்றை சோதிப்பதற்காக இந்த வினாப்பத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று பொதுவாக தந்திருக்கிறாங்க. நாங்கள் அதில் இருந்து இப்போது நடைபெறுகின்ற நுண்ணறிவு பரீட்சைகளிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களை நாங்கள் தனியாக எடுத்திருக்கிறோம். அதில் நாங்கள் பார்க்கலாம். முதலாவது பகுப்பாய்வு தர்க்கம். இப்போ பரீட்சார்த்தியினுடைய பகுப்பாய்வு சிந்தனைங்கிற விஷயம் சொல்லப்பட்டதுனால பகுப்பாய்வு தர்க்கத்துக்கு கீழே வரக்கூடிய வினா வகைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதில் கூற்று வினாக்கள், உதாரணமாக ஸ்டேட்மெண்ட் பேஸாக அனலைஸ் பண்ணி வரக்கூடிய மாதிரியான கூற்று முடிவுகளும், உதாரணத்துக்கு பாருங்கள், சில ஏக்கள் பீக்கள் ஆகும், அந்த மாதிரியான வெண்வரி படத்தை வச்சு வினாவுக்கு விடையளிக்கிறது. அதுபோல் கூற்றுக்களும் மொடுகோள்களும், ஒரு கூற்று கூறப்படும் போது அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் நியாயமான ஊக்கத்தை கண்டறிதல் போன்ற விஷயங்கள்,
கூற்றுக்களும் வாதங்களும் ஒரு பிரச்சனை தரப்பட்டதற்கான முன்வைக்கப்படும் வாதங்கள் எது வலுவான வாதம் என்கிற மாதிரியான கேள்வி, கூற்றுகளும் நடவடிக்கைகளும் காரணமும் விளைவும் போன்ற இப்போ தற்போது நடைபெற்று கொண்டு வருகிற பரீட்சைகளில் இந்த பகுப்பாய்வு தர்க்கம் இப்படியான வினாக்களை கொண்டுதான் அளவிடப்படுது என்கிறத அடிப்படையாக வச்சு இந்த விடயங்களை பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுவீங்களா இருந்தால் பயிற்சிகள் இவ்வாறான வினாக்கள் அடிப்படையாக வச்சு தான் பயிற்சிகள் வழங்க இருக்கிறது. எனவே தொடர்ந்து நீங்கள் இணைந்துருங்க. அடுத்த வினா அமைப்பு என்னன்றதை பார்க்கலாம். அடுத்து வினா அமைப்பை பொறுத்த வரைக்கும் கணித தர்க்கம் மற்றும் மாறிகள் பிரயோகம் போன்ற வினாக்கள் இதுல நேரடி இலக்கங்களுக்கு பதிலாக சமன்பாடுகளை உருவாக்கி தீர்க்கும் வினாக்கள், மாறிகள் மற்றும் சமன்பாடுகள், உதாரணமாக அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன், அதுபோல வயது தொடர்பான வினாக்கள், எண் தொடர்களும் அனிரூபங்களும், அது மாதிரி அடிப்படை எண்கணிதம் சார்ந்த வீதம், விகிதம், சமவீதம், இலாப நட்டம் போன்ற கேள்விகள் இப்போ உள்ள பரீட்சைகள் ஒரு 5 கேள்விகள் வருது. அதையும் உள்ளடக்கியதாக இந்த கேள்வி இருக்கும். அதுபோல அளவீடு மற்றும் தரவு பகுப்பாய்வு அடுத்த பகுதியாக தரவு போதுமை, அதாவது இதுல தரக்கூடிய விஷயத்துல வெண்வரிப்பாடத்தை தொடைகள் சார்ந்து தரவுகளை பகுப்பாய்வு செய்யறது, அதுபோல வரிப்படங்கள், சார்ட்ஸ் அடிப்படையாக கொண்டு கேள்விகள் வாரதெல்லாம் இதுக்குள்ள தான். சார்ட்டை மையமாக கொண்டு கேள்வி வருது. இப்போ வர எல்லா எக்ஸாம் பேப்பரும் இதே மாதிரி தான் வருது. ரைட், அதுகளுடைய கேள்வியாக அமையக்கூடியது. தரவு போதுமை, தரவு விளக்கம், வேலையாட்கள் மற்றும் நேரம், வேகம், தூரம் போன்ற வினாக்கள் இடம்பெறுது. தர்க்க ரீதியான சிந்தனைக்கு குறியீடாக்கம் மற்றும் அதாவது கோடிங், டீகோடிங், நாங்கள் எழுத்துக்கள் இலக்கங்களை பயன்படுத்தி கோடு அதில் வரக்கூடிய விடயங்களை கண்டுபிடிக்கிறது. திசை மற்றும் தூரம், அதுபோல இரத்த உறவு முறை, கடிகாரம், இப்படியான விஷயங்களும். உருவ அமைப்பு ரீதியான தர்க்கம், உருவத்தொடர்கள், சில தொடர்கள் தாராங்க, அடுத்து என்ன உருவம் வரும், பொருந்தாத பொருந்தக்கூடிய ஒரு மறைந்துள்ள ஒரு, அதில் இந்த முறையெல்லாம் பேப்பரை மடிச்சா, ஒரு பேப்பரை மடித்து அதை வெட்டினா இந்த மாதிரி வரும் என்ற கேள்வி வந்திருந்தது. அடுத்தது உருவங்கள் என்ற போன்ற வினாக்கள் வரும் என்று இப்படி நாங்கள் ஐக்கியூவில் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இப்போ வரக்கூடிய முடலில் நாங்கள் பயிற்சி எடுத்தமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த பயிற்சி, அதாவது இந்த பரீட்சையில் வெற்றி பெற்று இந்த வேலையை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது. எனவே நாங்கள் இந்த அடிப்படையில் பயிற்சிகளை பெறணும். இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு அவேர்னஸ் தரணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி உங்களுக்காக தயார் செய்யப்பட்டது. எனவே இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி, தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் வரும் டெய்லி. இனி ஒவ்வொரு பரீட்சைக்குமான அப்டேட்ஸ், ஒவ்வொரு பரீட்சைக்குமான பயிற்சிகள் வழங்கப்படும். இதில் மொழித்திறன், அதுபோல் சுருக்கம் எழுதுறது, கண்டுபிடிக்கிறது சம்மந்தமான கிரகித்தல் பயிற்சி, அதுபோல் சுங்க திணைக்களத்தில் ஒரு வேலை கோல் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு ஆங்கில மொழி திறன் தேவைப்படும். அது சம்பந்தமான பயிற்சிகள் கூட எங்களுடைய யூடியூப் சேனலில் வழங்க இருக்கிறோம். கட்டாயம் தொடர்ந்துடுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.